நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 982வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கடந்த ஒரு ஃபியூ டேஸாகவே ஐ யூஸ் ஹேவ் அ டவுட்டு. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சப்ஜெக்டை. ஸ்ரீமத் பாகவதம் இந்த 18 புராணங்களில் பாகவதம் கடைசியாக அவரோட சேர்க்கப்படுறது. பாகவதம் யார்? 18 புராணத்தை எழுதி வியாசரே 18 எழுதலை, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அவள் அப்பா வேறு எழுதியிருக்கார். பராசர மகரிஷி எழுதியது தான் விஷ்ணு புராணம் அவர் எழுதியது. அப்பாவுக்கு பிள்ளைங்க ஒன்றும் இல்லை, ஒரே ஃபேமிலி சொல்லிட்டு எல்லாமே வியாசருக்கு அந்த கிரெடிட் கொடுத்துட்றா. வியாசர் கிரெடிட் கொடுக்கட்டும், ஆனால் சில பேரோட தப்பான, அதாவது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறதுனால எல்லாம் அபத்தமாக போயிடுறது. நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். இந்த ஜீனியாலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த பீரியட்ஸு, தசரதர் முன்னாடி யார் ஆண்டா, தசரதர் பிள்ளை ராமருக்கு அப்புறம் லவகுச்சா, அந்த இடத்த எடுத்துடும்போது அவளோட பீரியட்ஸ் போட்டிருப்பாள். அதை வச்சு தான் கணக்கு பார்க்கணும் நம்ம. ஒரு வைஷ்ணவ பெரியவர், அவர் அந்த சங்கராட்டி வீடு அடிக்கடி வருவார். இப்போ கூட ஐபிசி துலா விஷயத்தை என்ன செய்யணும் நம்ம வீடியோவில் போட்டிருக்காரு. பேசுவார், நல்ல வாழ படித்தவ பேசட்டும். ஆனால் புரடா உருட்டக்கூடாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சம்டைம் பேக், எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கேப்பையில் நெய்படி இருக்கு நெய்படின்னு சொன்னால் கேட்கறவனுக்கு மதி எங்கே போச்சுன்னு ஒரு ப்ராவர் பொண்ணு உண்டு. கேழ்வர்களில் நெய் வந்துன்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்கூடாது. நம்ம வாட் ஹி சேஸ், அவன் முதல்ல ஒழுங்காக சொல்லியிருக்கானா கரெக்டானு பார்க்குறான். அவர் என்ன ஒரு தடவை சங்கரா டிவியில் பேஷண்ட்டுக்கு சொல்கிறாரு, நான் ஏன் இந்த மாமா அந்த மாதிரி கான்ட்ராவர்ஷியலாக பேசுகிறான்னு வச்சுக்கொண்டான். தப்புனா தப்பு தான், யாகூவர் இட் மேபி, வாட் எவர் த லெவல் தே மெயின்டைன். தவறான தகவலை பகிரக்கூடாது. ஸோ தனாதன தர்மத்தில் இது மாதிரிலாம் நடக்கிறது சில இடத்துல. அப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணட்டும், அதெல்லாம் விடுங்க, அது அவாவால் இஷ்டம். ஆனால் தப்பான தகவல் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆழ்வார்கள் பீரியடில் 5000 வருஷம் ஒரு தடவை புருடா விட்டார். இது சங்கரா டிவியில் ஒரு போட்டான், அதை அவர் பேட்டி போட்டோம். இப்போ இந்த ரெகுலராக வருது. அன்ஃபார்ச்சுனேட்லி கான்கிரீட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். திருமங்கை ஆழ்வார் கைக்குப்பி இருந்த நிலையில் எல்லா ஆழ்வார்களும் அப்படியே நின்று இருப்பார். அவர் மிச்ச ஆழ்வார்களாக உட்காந்துருக்க, திருமங்கை மன்னர் மட்டும் நிற்கிற மாதிரி தான் வச்சு. குறுநில மன்னர் தான் அவர். நீலன்ற பெயரில் விருந்தவர். இப்போ திருமங்கை ஆழ்வாராக மாறுறார். நல்ல பாசுரங்கள்லாம் ஏற்றிருக்கார். இங்கே சென்னை பக்கத்தில் திருநீர் மலைன்னு இருக்கு. அந்த கோவிலில் அந்த மலை வரைக்கும் தண்ணி இருந்து தான் அந்த காலத்தில் தண்ணி தேங்கியிருக்கு. 6 மாத காலம் கிட்ட மலை கோவிலே இருந்து அப்புறமா கீழே கோவிலில் தண்ணியில் மூழ்கி எடுத்து டோட்டலாகவே ஊரே தண்ணியில் இருந்தது அவர் பீரியடில். அவர் என்ன சொல்கிறார், திருமங்கை மன்னனுடைய காலம் 5000 வருஷம் சொல்கிறார். அதை எல்லாம் கேட்டுருக்கா கொண்டு. இது எவ்வளோ அபத்தமான சொல்லுவாங்க. வாட் இஸ் த ப்ரூஃப்? துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரிலாம் பேச மாட்டார். கொஞ்சம் யூ பி வெரி வெரி கேர்ஃபுல் ஒயில். அந்த பீரியட்ஸ் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார். அதை ஏன்னா எனக்கு ஐ காட் அப்செட். இமீடியட்டாக ரிப்ளைடு, நோ ரிப்ளை கேம். திருமங்கை ஆழ்வார் கையில் ஒரு ஈட்டி ஒன்று இருக்கும், பெரிய ஈட்டி. அந்த ஈட்டியோட வேல், தங்க வேல் வச்சிருந்தார் அவர். அது எப்படின்னா, திருமங்கை மன்னன் சீர்காழிப்பதிக்கு வரார். சீர்காழியில் யார் மடம் இருக்குது? திருஞான சம்பந்தர் மடம் இருக்குது. ஞானசம்பந்தர் லிவ்டு ஒன்லி ஃபார் 16 years ஆன் த டே ஆஃப் இஸ் மேரேஜ். நல்லூர் பெருமடம் பேர். அன்றைக்கே எல்லாரும் சாயந்தரம் கோவிலில் போய் பெரிய ஜோதி வருது இந்த சிவலிங்கத்திலேருந்து. யார் வரால வாங்குவான்றார். எல்லாம் ஜோதியில் மறைஞ்சிடுறா எல்லாரும். திருஞான சம்பந்தர், அப்பா, அம்மா, பொண்டாட்டி, மாமனார், எல்லாமே டோட்டலாமே மறைஞ்சிடுறா. அந்த 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 இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் மடத்து வழியாக திருமங்கை மன்னன் போகிறார். திருமங்கை ஆழ்வார் வரார். அப்போ இவாள் மடத்தில் இருக்கலாம் பயப்படுறா. இவரோ சைவத்தில் பெரிய ஆள், சின்ன குழந்தை தான். அப்போ மீட் பண்ணும்போது இவருக்கு 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். திருமங்கை ஆழ்வார் நல்ல வயசானவர், ஓரளவுக்கு நல்ல வாலிப பருவத்தில் இருக்கார். ரொம்ப பிரேவ் மேன். அவர் வரும்போது
அவரை எதிர்கொண்டு அழைக்கிறாரு. திருஞான சம்பந்தர் போய், அவர் வைஷ்ணவர், இவர் சைவர், 2 பேருமே பெரிய லீடர்ஸ். 2 இதில் வந்து அடித்து மடத்தை கொடுத்து உபசாரம் பண்ணி அவருக்கு தங்க வேலை பரிசளிக்கிறார். யார்? திருஞான சம்பந்தர். அந்த வேலை தான் கையிலேயே வச்சிருந்தார் கடைசி வரைக்கும் அவர், தங்கவேல். ஸோ திருஞான சம்பந்தருடைய பீரியட் 1300 வருஷம்னா இவருக்கு எப்படி 5000 வருஷம் இருக்கும்? இதுக்கு தான் சொன்னேன், கேப்பையில் நெய் படிக்கிறதா இருந்தால் கேட்கறதுக்கு மதி எங்கே போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்கிறேன் இல்லையா? அதுதான் பீரியட் பார்க்கணும் முதல்ல. கூட சமகாலத்தை ஒரு 1300 வருஷம்னா இன்னிப்படி இப்படி 5000 வருஷம் சொல்ல முடியும்? சரி, இது இப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதம் நான் வச்சுருக்கேன். தனியாக 7 புக்கு இருக்கு. சப்தாகமன்லாம் பண்ணுவா. வைஷ்ணவத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவா. ஆனால் சப்தாகத்தில் சொல்கிறான் பார்த்தா நிறைய பேர் கிருஷ்ணனோடது மட்டும்தான் பேசுவா. ஸ்ரீமத் பாகவத்தில் 12 சாப்டர் இருக்கு வச்சுக்கோங்க. 10வது சாப்டர்லாம் கிருஷ்ணனை பற்றியே ஆரம்பிக்கிறது. 10வது சாப்டர்லாம் கிருஷ்ணனை பற்றியே வருது. 10வது காண்டம் தான். அதுக்கு முன்னாடி வெவ்வேறு கதைகள் என்னென்னோ வரும். அதில் அம்பாளை பற்றி வரும், தட்சயஜ்யம் வரும், எல்லாமே வரும். தட்சயஜ்யத்தெல்லாம் பார்த்தா நிறைய பக்கங்கள் அதுதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிடுறா, சென்சார் பண்ணி இவாளுக்கு வேண்டியது கிருஷ்ணன் பட்டு அது சொல்லிட்டு போயிடலாம். கிருஷ்ணனை பற்றியே பேச போகிறோம். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதின வியாச பகவான் எப்போ இருந்தார்? மகாபாரதம் எப்போ நடந்ததுன்னா 5000 வருஷம் ப்ளஸ் அப்போ நடந்திருக்கு. ஏன்னா ராமாயணம் நடந்த பிறகு தான் மகாபாரதம். ராமாயண காலம் வந்து 6200 வருஷம். ஸோ முன்னாடியே ராமாயணம்லாம் நடந்துன்னு சொல்கிறா. 3 தடவை ராமாயணத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி காக்கபூச்சட்டை சொல்கிறாரு. அப்படி வச்சா ஸோ ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு 1000 வருஷம் வித்தியாசம் வருது. ஸோ மகாபாரதம் நடந்து 5000 வருஷம் ஆகுது. அப்போ மகாபாரதத்தில் எழுதினவர் வியாச பகவான். ராமாயணத்தை எழுதி வால்மீகி விட்டுருவார். 11 புராணத்தை எழுதிடுவார் வியாசர் தான். ஸ்ரீமத் பாகவதமும் அவர் தான் எழுதியிருக்கார். அப்போ பாகவதம்ன்றது என்ன டைட்டில்? இது கிருஷ்ணனை பற்றி தான் இருக்கா? இல்லை. ஏன்னா தெர் இஸ் அனதர் புக்கு கால்டு தேவி பாகவதம் இருக்கு. அதுதான் ஒரிஜினல். ஸோ ஐ ஹாவ் த 2 ஒரிஜினல் காப்பீஸு. அப்படியே வந்து 2 வால்யூமாக போட்டிருக்கேன். அந்த காலத்தில் தமிழாக்கம். அது தமிழில் பண்ணினவர் வந்து சித்தாந்த போகரத்னம் காஞ்சி ஆலால சுந்தரம் பிள்ளைன்றவர் அது எழுதியிருக்கார். இது பாருங்க, பல்கி புக்கு. இப்போ கிடைக்கல. அதெல்லாம் தேவி பாகவதம். இதில் இருக்க இதெல்லாம் வந்துடும். இதில் ஸ்ரீமத் பாகவத்தில் ஏன் இது இப்படி போட்டிருக்காங்க? இது வந்து பார்ட் 1. இது பார்ட் 2. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புக்கு அது. ஆலால சுந்தரம் பிள்ளை. ஸோ திஸ் இஸ் அத்தாரிட்டி. இது வந்து அப்புறம் அந்த பிரேமா பரிசத்தில் வந்து தனியாகவே போட்டா. இந்த ஸ்ரீமத் தேவி பாகவத்தை தனியாகவே அவள் போட்டிருக்கா. ஒரே வால்யூமாக. இந்த கதை வடிவில் இருக்கும். அது வந்து செய்யுளும் இருக்கும். அதில் தேவி பாகவதம் பிரேமா பரிசரம் தான் போட்டிருக்கா. அது இது ஒரு கேட்ட இது கதை வடிவிலே இருக்கும். இந்த கதை முழுக்க அதில் வரும். இதில் வரும், பாகவத்தில் வந்துடும். அப்போ ஐ காட் கன்ஃபியூஸ். என்னது அது இதையும் வருது அதுலேயும் வருதுன்னு கேட்டு பார்த்தேன். பாகவதம் சொன்னது தேவி பாகவதம் தான் ஒரிஜினல். என்னோடய ஆராய்ச்சியிலையும் சொல்கிறேன், நிறைய பெரியவாளும் சொல்லியிருக்காது. அதுலேருந்து எடுத்து சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி அதுக்கு வந்து பெருமாள் நாமமுத்திரை குத்தியது தனியாக ஆட்கள் தான் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி சொல்லப்படல எங்கேயுமே. ஸ்ரீமத் பாகவதம் ஜனம் வந்து லேட்டர் பீரியடில் ரீசெண்டாக இஸ்கானில் சுவாமி பிரபு பாத்தான் இருக்கார். அவர் இங்கேருந்து கப்பலில் ஏறி லண்டன் இதில் போய் அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு
அங்கே ரொம்ப வெஸ்ட் வெர்ஜீனியாவில் பெரிய பொற்கோவிலை கட்டியிருக்கார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் பிரம்ம வைவர்த்த புராணம் ஒன்று இருக்குது இந்த 18 புராணத்தில். ஸோ அதில் ரெஃபரன்ஸ் இருக்கு சொல்லி அவள் என்ன சொல்லுவாள், வைகுண்டத்துக்கு மேலே கோலோகம் தனியாக ஒன்று இருக்குது, அங்கே ராதையும் கிருஷ்ணன் இருக்குது. அந்த மாதிரிலாம் எந்த புராணத்திலும் இல்லை. ஆனால் அவளுக்குன்னு தனியாக ஒரு புராணம் இருக்குது இங்கே இஸ்கானுக்கு மட்டுமே. இஸ்கானில் என்ன சொல்லுவாங்க, இடத்துக்கு மேலே 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 வந்துன்னா மேலே கிருஷ்ணன் ராதையும் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லுவாள். தட் இஸ் நாட் கிவன் ஈவன் இந்த ஸ்ரீமத் பாகவத்திலையும் இல்லை, இந்த மாதிரி போட சொல்லலை. இதெல்லாம் இதுக்கு சொல்லணும். சொல்லும்போது மனுஷன் நமக்கு ஃபேவரபிளாக மட்டும் சொல்லிவிட்டு அன்ஃபேவரபிள் பார்ட் கட் பண்ணக்கூடாது. இவரே வேலுக்குடி கிருஷ்ணன் ஐ மிஸ் ஃபேன், நிறைய அழகாக பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவரே வந்து லெக்சர் கொடுக்கும்போது டிவியில் அவர் ஸ்ரீமத் பாக சொல்லும்போது தக்ஷை கேட்கும்போது பெருமாள் எங்கே இல்லை, காணாமல் போயிட்டார் அப்படின்றார். அந்த மாதிரி இல்லை, இவர் சிட்டிங் தேர். மகாவிஷ்ணுவும் இருக்கார், பிரம்மாவும் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. இந்த சத்யதேவி உயிரை விடும்போது தேவர் தேர் இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும். நம்ம இவ டக்குன்னு சென்சார் பண்ணுறா, சென்சார் பண்ணவே கூடாது எதையுமே. நம்ம வாட் இஸ் கிவன் இந்த புராணம் அப்படியே ஷேர் பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. கம்மிங் டு திஸ், இந்த பாகவத ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்கிறான்னா, இப்போ அப்புறம் சந்தேகமத்து இவளுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா, விச்சவரி சூட்டபிள் டு தம். புத்த மதம் ஜெயின மதம் இருக்குது. புத்த மதத்தில் சாமியே இல்லைன்னு தான் சொல்லப்படுறது. அதில் ஜெயின்ஸும் நம்ம கிட்டத்தட்ட அவள் இது வந்து அவள் கொல்லாமை இல்லாமை அதெல்லாம் பேசுகிறா தவிர கடவுள் மறுப்பு கொள்கை சொல்ல முடியாது. பட் புத்த மதம் டோட்டலி கடவுள் மறுப்பு கொள்கை. அவர் வந்து கடைசியில் இங்கே இந்தியாவில் பிறந்து நேபாளில் பிறந்து போயிடுறார். அப்போ ஜப்பான் சைனா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பரவிடுறது. ஸ்ரீமத் பாகவத்தில் 24 அவதாரம் பெருமாளுக்கு சொல்லிட்டு, மகாவிஷ்ணுக்கு அப்படி 24 அவதாரம் சொல்லிட்டு புத்த அவதாரம் ஒன்று சொல்கிறான். கௌதம புத்தரையே ஒரு அவதாரம், யார் சாமியே இல்லைன்னால அவரை இன்றைக்கு போடுவதில்லை அந்த மாதிரி. அப்போ வி ஆர் கெட்டிங் எ டவுட் வெதர் இட் இஸ் இடைச்சர்கள் நிறையா பண்ணியிருக்கா ஸ்ரீமத் பாகவத்தில். வி ஆர் கெட்டிங் எ டவுட். ஏன்னா புத்தரோட காலங்கள் பார்த்தா அதுவும் 2500 ஆதிசங்கரை பீரியடு, 2550 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி புத்தர் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கார், அவ்வளோதான். நிறைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகாபாரத பீரியடில் இந்த வியாசருக்கு எப்படி புத்த அவதாரத்தை பற்றி எழுதினார்? இதில் யார் கெட்டிங் இந்த டவுட் ஆன் தட். ஸோ 24 அவதாரத்தில் தே ஆர் ஆடிங் விச்செவர் இஸ் கன்வீனியன்ட் டு தம், தே ஆர் ஆடிங். ஸோ வி ஆர் கெட்டிங் எ டவுட் ஆன் தட். ஸோ தட் இஸ் அ கேஸ். திஸ் இஸ் ஆல்சோ பி கரெக்ட். இது தேவி பாகவதம் தான் ஒரிஜினல், அதுலேருந்து டிரைவ் பண்ணி எழுதிதான் ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு கருத்து. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. பீப்புள் பிளிங்கிங். 100% ஷூர் ஆன் தட். அதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போதும். கௌதம புத்தா எப்படி he appeared in the ஸ்ரீமத் பாகவதம் as a 24 avatars of Mahavishnu. How it came? Because it has been written by Vedavyasa 5000 years back during Mahabharata period. அதில் கிட்டத்தட்ட 2500 ப்ளஸ் வருஷத்தில் இருந்த கௌதம புத்தரை பற்றி எப்படி வரும்? அதில் டிஃப்ரெண்ட் யூ ஷுட் திங்க் அபவுட் இட். மாதிரி ஒருத்தர் யாராவது சொன்னான்னா டோன்ட் பிலீவ், அப்படியே ஃபுல்லிஷாக பிலீவ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் திங்க் அபவுட் த பீரியட்ஸ். நான் என் சிஷ்யாளுக்கு எல்லாரும் வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவாங்க, செக் பண்ணுங்க, இவா தான் பண்ணா அவள் தான் பண்ணாரு, பீரியட் என்ன பாருங்க. ஏன்னா இந்த வைஷ்ணவபுரி இவர் சொன்னார் இல்லையா, 5000 வருஷம் திருமங்கி ஆழ்வார் சொன்ன பாருங்க, அது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த அப்போ க்ரெடிபிலிட்டியே போயிடும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்து இது இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பர்சன் ஹூ கோஸ் யுவர் டயஸ் யூ ஷுட் நோ தி ஹிஸ்ட்ரி டு சம் எக்ஸ்டென்ட். அட்லீஸ்ட் 5-10 வருஷம் வித்தியாசம் வேணால் பண்ணலாம், தவிர thousands of years எல்லாம் வித்தியாசம் வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ விச் இஸ் த ஏர்லியர் பீரியட்ஸ்னா தேவி பாகவதம் தான் பழசு. அதுலேருந்து டெரைவ் பண்ணி தான் ஸ்ரீமத் பாகவதம்னு கணக்கு வந்துடுறது. இது வந்து என்னோட ஷேர் பண்ணினவரே ஒரு வைஷ்ணவர். ஸோ அதனால்
அதை ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் டு யூ. திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் த பீரியட், see that, don't believe ராஜா மாமா சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலை. தயவுசெய்து பாருங்க யார் என்ன சொன்னான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, அது ரைட்டாக தான் எடுத்துக்கலாம். பட் வந்து பீரியடெல்லாம் மாற்றி, ஹிஸ்ட்ரியே மாற்றியெல்லாம் சொல்கிறது அபத்தம். அதை எடுத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவளுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம். அது என்ன சொல்லிட்டு அதனால தான் பரமாச்சாரியார் பற்றி எனக்கு ரொம்ப ஐ ஹேவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் ஹிம். பிகாஸ் வென் சிங்கேரி பீப்புள் அந்த காஞ்சி ஒரு டிஸ்பியூட் வரும்போது, ஆதிசங்கர் பீரியடு சிங்கேரியில் இப்போ கூட நீ போய் பார்க்கலாம். அந்த அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஹாலில் உள்ள ஆதிசங்கர் அப்படியே போய் கைலாச மலையில் போய் அப்படி மறைஞ்சிட்டாருன்னு போட்டிருப்பான். எடுத்து பார்த்தா 1000 வருஷம் போட்டிருப்பான் ஆதிசங்கர். ஆதிசங்கர் பீரியட் 2200 வருஷம் கிளியர் கிட்டா இருக்குது. இப்போ காஞ்சி மடத்தில் 72வது பீடாபதி வந்தாச்சு. அது கோ பேக் எடுத்து பார்த்தா ஆதிசங்கர் எடுத்து பார்த்தா 2500 வருஷம் கரெக்டாக இருக்கும். அங்கே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஹிஸ்ட்ரியை மாற்றக்கூடாது நம்ம. சரி, இதுக்கு சொல்கிறேன்னா யார் என்ன சொன்னாலும் சரி பீரியட்ஸை பாருங்க, செக் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து இவாளில் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா சுரேஸ்வரன்ற சாரதையனுடைய ஹஸ்பண்டு மந்திர மிஸ்டர் பூர்வாசிரம பிரேயர், அவர் வந்து சாரதாம்பாள் செங்கேரியில் செட்டில் ஆன பிறகு ஹீ கம்ஸ் அலாங் வித் ஆதிசங்கரா டு காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் அவருக்கு பணிபுடைய செஞ்சு 2வது சங்கராச்சாரியார் மாறுறார். அவர் 3வது வந்து சர்பஜாத்தமர்னு சொல்லிட்டு பிரம்மதேசத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 7 வயசு பையன், அவருக்கு பீடாதிபதி அதிகாரம் கொடுக்குறா. இப்படி போகிறது கதை. ஸோ அதெல்லாம் டேட்டிங் பேக் பார்த்துனே வந்தால் பீரியட்ஸ் பார்த்தா கரெக்டாக வரும். 2500 வருஷம் வந்துடும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதை பிளைண்டாக அவளை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவள் சொன்னால் ரைட்டு அப்படிலாம் யாரையும் மகான்களை குறை சொல்லக்கூடாது. அவள் பெரிய தபஸ்வி. ஒவ்வொரு பீடத்தில் கூட தபஸ்வி தான். நோ டவுட் தட் ஐ ஹேட் போத் த பீடம், ஐ ஹேட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸு. அது பட் அந்த ஜீனியாலஜி பார்க்கும்போது தப்புனா தப்பு தான். அது சொல்லி தான் ஆகணும். நம்ம இதை சொல்லி சரி மாதிரி பிளைண்டாக எப்படியே எடுத்துக்காதவங்க யாருமே. செக் இந்த பீரியட் செக் பண்ணுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. பண்ணி அந்த மாதிரி எடுத்துன்னு போங்க. சும்மா அவள் சொன்னால் அது இருக்குங்க, அது 2000 வருஷம் கோவில், 1000 வருஷம். யார் பண்ண இங்கோட மாதவரத்தில் ஒரு கோவில் இருக்குது. கைலாசநாதர் கற்பகாம்பாள் 2 அடி உயரம் தான் இருக்கும். கைலாசநாதர் பிரம்மாண்டமாக இருக்கும். நந்திவர்மன் காலத்து 2ஆம் நந்திவர்மன் அவன் காலத்தையும் சொல்லி போட்டிருப்பாங்க. சுற்றி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி தான் இந்த துவாதச லிங்கம் பிரதிஷ்டை ஆயிடுச்சு. இப்போ பண்ணியிருந்தது. முன்னாடி ஒரு லிங்கம் தான் பிரதான லிங்கம். அதை 2 கையால் அணைக்க முடியாது. நந்திவர்ம காலம் 2ஆம் நந்திவர்ம காலத்தில் அவன் இங்கே வந்து ஆர்மி கேம்ப் அமைக்கிறான். ராத்திரி படித்து தெரிஞ்சு பார்த்தா புதர் உள்ள இருக்க இந்த லிங்கம். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளியர்ஸ் அந்த புதர்லாம் கிளியர் பண்ணி அவன் கட்டுறான். அவன் யாருன்னா பீலிவளையன்னு ஒரு அரசகுமாரியோட புள்ள. அவன் பீலிவளை யார்? ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு பெண்மணி. அவள் வந்து இந்த 1ஆம் நந்திவர்மர் காதலிக்கிறாள். நீ கோஸ் டு ஸ்ரீலங்கா, ஹி மீட்ஸ் பீலிவளை. பீலினா மயிர் பீலி, அதிலே வளையல் போட்டுருப்பலாம். அவள் நகைகள் காதில் தொங்குறதெல்லாம் வந்து மயில் தொகையிலே போட்டுட்டு போவோம். அப்போ அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்றான். ஐ எம் கோயிங் பேக் டு இண்டியா, நீ வாண்டுறான். அவளுக்கு வந்து சொல்கிறான், குழந்தை பிறந்த உடனே குழந்தைய அனுப்பிச்சி வச்சுட்றேன்ற அவள். அதே மாதிரி வாட் இஸ் ஹேப்பனிங், அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒரு போட்டில் நிறைய மயிர்பீலி வச்சு அந்த குழந்தையும் போட்டு கடலில் அனுப்பிச்சுடுறா. யார் வித்தோட்டு எனிபடியும் ஹெல்ப். பரமேஸ்வரனே கூடி சேர்க்குறாரு மாமல்லபுரத்தில். அப்போ நந்திவர்மன் போய் நிற்கும்போது அவனுக்கு அந்த குடக்கடை பார்த்தா தெரிஞ்சுட்டான். அவள் தான் அனுப்பிச்சுட்டான். மயிர்பீலியாகவே இருக்கு. எப்படி கர்ணனை குந்தி தேவி விட்டாலோ அந்த மாதிரி விட்டா. அவன் தான் வந்து 2ஆம் நந்திவர்மன். அவன் பெரிய ராஜாவாகி அவன் மாதவரத்துக்கு வரும்போது மாதாவரம் அது மாதாவரம் கோதாவரமும் கிடையாது. தபப்புரம் பேர். மகான்கள் தவம் இருந்த இடம் அது. அந்த இடத்துல இருக்கிற கைலாசநாதர் கோவிலை பார்த்து அவன் வந்து அதை மெய் மறந்து அவனால் கட்டப்பட்ட கோவில் அது.
அது எண்டோமெண்ட் கோவில் பெருசாக இருக்குது. இப்போ ஊர் மக்கள்லாம் நல்லா பண்ணுற பிரதோஷம் நல்லா பண்ணுறா. அந்த கோவிலில் இருக்கிற லிங்கத்தை கோவில் கட்டி ஸ்தாபிச்சது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன் பீலி வளையில் மைந்தன் அவன். பாருங்கள் எப்படி எங்கேருந்து எங்கே வந்து இங்கேருந்து முடிகிறது பாருங்கள். 2ஆம் நந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு இது சொல்லும்போது கிளியர் கட்டாக சொல்லணும். இன்னார் ஆள் அப்போ 5000 வருஷம் சொல்ல முடியுமா நான்? இந்த சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள்லாம் இப்போ சொல்லும்போது பீரியட்ஸ் பார்க்கணும். சும்மா புருடா விடக்கூடாது. மற்ற எதிர்த்தா மாதிரி இருக்கிறவன் 1000 பேர் இருந்தால் அதில் 100 பேராக கவனிப்பா. அதில் 10 பேர் நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருப்பா. நம்ம யாருக்கு எல்லாருக்கும் தெரியாது, முண்டாசு கட்டிகிட்டு இருக்கா, அவங்க என்ன தெரிய வச்சுக்க முடியாது. நம்மளோட நாலேஜபிள் பர்சனாக இருப்பான். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி ஒரு ஸ்போக் டு ராஜலட்சுமி சிவசங்கரன் வழக்கு கடை. அவன் சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சொல்லணும். அதாவது பல பேர் பார்க்குறா உலகத்தில். ஸோ அந்த நம்ம செய்தி சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஒன்றுத்தையும் அது வந்து அத்தன்டிகேஷனோடு இருக்கணும். அதனால் நான் நேயர்களுக்கே விட்டுறேன். அது இதை பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜு, அது ஜஸ்ட் சர்ச் ஃபார் இட். அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ மெனி திங்ஸ் இன் த வேர்ல்டு. நான் அப்படி தான் படிக்கிறேன். ஒரு புக்கில் ஒன்று ரிலேட் பண்ணேன்னா ஐ இமீடியட்லி ரெஃபர் த அதர் புக்கு வாட் இட் சேஸ்ன்னு பார்த்துருவேன் நான். ஸோ அப்போ தான் நான் சொல்ல முடியும். ஜஸ்ட்டு ஒரு புக்கை பார்த்துட்டே சொல்லக்கூடாது. ஸோ அந்த கனெக்டிவ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிரம்மாச்சாரியார் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் கடைசியில் 2800 வருஷம் சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றார். கீஸ் ஃப்ரம் கேரளா. அவருக்கு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறார். நான் வந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இந்த இந்த மண்கள் பூமியில் இருக்கிற மண் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன். எனக்கு ஒன்று பண்ணுறியான்னு கேட்குறார். என்ன சுவாமி என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ வந்து ஒரு பூர்ணா நதின்னு ஒன்று ஓடுறது, அது ஸ்டார்டிங் இடத்துக்கு போ. அந்த மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணி எத்தனை வருஷம் கண்டுபிடிக்கும். காலடிக்கு போ. காலடியில் இந்த பூர்ணா நதி வருது. அப்போ அந்த ஆதிசங்கருடைய வீடு இந்த இடம் இருக்குது, அங்கே அந்த மண்ணை எடு. அது எத்தனை வருஷம் ஆகுது பாரு. அதுக்கு ஒரு ரிப்போர்ட் தந்துடுறாரு. அப்புறமா ஒரு மாதம் கழிச்சு. ஏன்னா பூர்ணாந்தி ஸ்டார்டிங் பீரியட் எடுத்து பார்த்தா 1,00,000 வருஷம் ஆகுது. ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் கிடையாதுவா, இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறவா. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹீ கிவ்ஸ் 1 lakh இயர் ஆகுது. ஸோ பூர்ணா நதியின் தொடக்கம் வந்து 1,00,000 வருஷம். வென் கம்ஸ் டு காலடி ஏன்னா தள்ளி போகிறது. ஆதிசங்கரோட அம்மா வந்து ஆரியாம்பா குளிக்கிறதுக்கு போகிறா. ரொம்ப தூரம் போய் நடந்து போய் போவேன்ருக்கு. அம்மாவுக்காக ப்ரே பண்ணி அந்த நதியை தான் ஆற்று பக்கத்தை வர சொல்கிறாரு. வருது, ராவோட ராவா வந்துடுது. ஸோ அந்த இடத்துல மண் எடுத்ததை கரெக்டாக 2500 வருஷம்னு சொல்லி வருது. ஸோ தட் இட்ஸ் அ ப்ரூவன் ரெக்கார்டு ஆகிடுது அவருக்கு. சரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சாருன்னு கேள்வி. ஸோ அது அந்த அந்த ரிசல்ட்டை தான் கொடுத்தாரு அவர். He never disputed, he never fought with anybody. This is a fact given by the scientist. அவ கொடுத்துருக்கான்ட்டார். அவரோட வரலாறுலேயே வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். நோபடி கேன் கொஸ்டின் யூ ஆன் தட். இதை சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு பேசுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை நேயர்களுடைய இதை இது விருத்தி பண்ணணுன்ற எண்ணத்தில் சொல்கிறேன். நாட் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் எனிபடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.